தூரத்துல இருந்த ஒரு அழகான காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த காட்டோட ராஜாவான சிங்கராஜா அங்க இருக்கிற விலங்குகளை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் சபைக்கு வர சொன்னாரு. ஏ அன்பான காட்டுவாசிகளா, பெரிய ஷேராவுக்கு உடம்பு சரியில்லை. நான் அவனை பார்க்கறதுக்கு அவன் காட்டுக்கு போய் ஆகணும். நான் போனாலும் எல்லாரும் அன்போட இருக்கணும். ஏன் முன்னாடி இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுங்க. ஏதாச்சும் கஷ்டம் வந்துச்சுன்னா பலத்தோட அதிகமா புத்திய பயன்படுத்துங்க. சிங்கராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இல்லைனாலும் கூட நீங்க இருக்கிற மாதிரியே காட்டு நாங்க பார்த்துக்கிறோம். ரொம்ப நல்லது. இத சொல்லி சிங்கராஜா அவருடைய குகைக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லா விலங்குகளும் எழுந்திருச்சு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பதான் ஏதோ ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. அவங்க எல்லாரும் எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்தாங்க. சிங்கராஜாவோட குகைக்கு முன்னாடி வேற ஒரு சிங்கம் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. யாரு நீ? சத்தம் அதிகமா போடாத. நான் இந்த காட்டுக்கு புது ராஜாவாக போறேன். இந்த காட்டுல வேற சிங்கம் இல்ல. யாராச்சும் என்ன எதிர்த்தீங்கன்னா அவங்களால என்னோட வேட்டையா மாத்திடுவேன். அப்படியே அந்த சிங்கம் மிரட்டினதை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாருக்குமே அதை எதிர்த்து பேச தைரியம் கூட வரவே இல்ல. அதுக்கப்புறம் மான் கொஞ்சம் தைரியமா சொல்லுச்சு, சரி புலி அண்ணா, நாங்க உங்களை ராஜாவா ஏத்துக்கிறோம். அப்படி மான் சொன்ன உடனே எல்லாரும் மான ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. எதுக்காக மான் இப்படி சொல்லுதுன்னு. சிங்கம் மட்டும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுச்சு. ஆமா புலி அண்ணா, உங்களை ராஜாவா நாங்க ஏத்துக்கிறோம். எங்க காட்டோட கலாச்சாரத்தை நிறைவேற்றுறதுக்கு நேரம் வந்துருச்சு உங்களுக்கு. கலாச்சாரமா? என்ன கலாச்சாரம்? எங்க காட்டுல ஒரு கலாச்சாரம் இருக்கு. யாரே ஆனாலும் ராஜா ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு மான ரேஸ்ல தோக்கடிக்கணும். இந்த கலாச்சாரத்தை முழுமையாக்காம ராஜா ஆகவே முடியாது. சரி, உன் கூட ரேஸுக்கு நான் தயாரா இருக்கேன். அது அப்படி சொன்னது கேட்டு எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு மானால ஓட்டப்பந்தயத்துல சிங்கத்தை எப்படி தோக்கடிக்க முடியும்? ஆனா சிங்கம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அது இந்த காட்டோட ராஜாவா ஆக போகுதுன்னு நினைச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிங்கம், மான், அவங்க கூடவே நிறைய விலங்குகளும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. பகீரா அப்புறம் சிங்கு முயல் இங்க இருக்காங்க. ரேஸ் இங்க இருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் கருப்பு மலைக்கு கீழே அது முடிவடையும். அங்க ஹைனா, குரங்கு, யார் இருக்காங்க. உங்களை யாரு அவங்க கிட்ட முதல்ல போறீங்களோ அவங்கதான் இந்த ரேஸோட வின்னர். அதை கேட்டு சிங்கத்தோட முகத்துல பயங்கரமான சிரிப்பு இருந்துச்சு. அப்போ அந்த மானுக்கும் அது மேல நிறையவே நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ யானையும் கொடிய அசிச்சுது. ரேஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஓடினாங்க. ஆனா சிங்கம் மானை விட கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. என்ன தோக்கடிக்க வந்துட்ட. இப்போ மொத்த காடும் என்னதாக போகுது. அது அப்படி சொன்னது மானோட காதுல பட்ட உடனே மானுக்கு ஒரு கோவம் வந்துச்சு. அதனால அது இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சுது. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மான் சிங்கத்துக்கு பக்கத்துல வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 அடி அதை விட்டு முன்னாடியே போயிடுச்சு. என்ன இது ஜெயிச்சிருச்சுன்னா இது எனக்கு அவமானமா போயிருமே. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சிங்கத்துக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த சிங்கம் மானுக்கு பக்கத்துல வந்து மானை இடிச்சு தள்ளிடுச்சு. பாவம் மான் போய் புதருக்குள்ள விழுந்துருச்சு. பாவம் மான் அந்த புதருக்குள்ள ரொம்ப தூரம் வலிக்கிட்டு போய் ஒரு இடத்துல போய் நின்னுடுச்சு. நான் எங்க வந்துட்டேன்? அது எழுந்திருச்சு பார்த்தது இப்ப அந்த அடர்த்தியான காட்டுக்குள்ளதான் அது இருந்துச்சு. நிக்கிறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. அப்படி சொல்லி மான் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சது. அது ஒரு 20 அடி தான் எடுத்து வச்சிருக்கும். அப்போ அதுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. மானே, மானே, எனக்கு கொஞ்சம் உதவி செய். அது கேட்டு வேற வழி இல்லாம மான் நின்னு திரும்பி பார்த்துச்சு.
ஒரு பறவை அதோட காலால ஒரு ஆப்பிள் பழத்தை தள்ளிக்கிட்டே அதோட கூட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு இருந்துச்சு. நான் புலியோட ஓடிக்கிட்டே இருந்தேன். உனக்கு உதவி பண்றதுக்கு நின்னுட்டேனா பெரிய பிரச்சனை ஆயிரும். மானண்ணே, அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறதுல நமக்கு எப்பவுமே நஷ்டமாகாது. சொல்லு, என்ன வேணும்? இந்த பழத்தை நான் எப்படியோ இங்க வரைக்கும் உருட்டிக்கிட்டே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா மேல இருக்கிற என்னுடைய கூட்டுக்கு இந்த பழத்தை என்னால எடுத்துக்கிட்டு போக முடியாது. என் பிள்ளைங்க 2 பேரும் பட்டினியா இருக்காங்க. அப்படி பறவை சொன்னதோ மான் மேல பாத்துச்சு. அந்த மரத்துக்கு மேல கூட்டுல 2 குட்டி குருவிகள் இருந்துச்சு. அதுங்களால பறக்க கூட முடியாது. உடனே மான் ஐயோ பாவம் அப்படின்னு அந்த பழத்தை எடுத்து அந்த குருவியோட கூட்டுக்குள்ள வச்சிருச்சு. ஐயே, எவ்வளவு பெரிய பழம்! 2 பசங்களும் சந்தோஷமா அந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. தாய் குருவி சந்தோஷப்பட்டுச்சு. ரொம்ப நன்றி மானண்ணே உங்களுக்கு. நான் இப்ப போறேன். புலியோட ரேஸ்ல நான் தோத்துட்டேனா பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் பண்றேன். அதை கேட்டு மான் பறவை கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுச்சு. அப்போ அந்த பறவை சொல்லுச்சு, எனக்கு இங்க இருக்கிற ஒரு குகைய பத்தி தெரியும். அந்த குகையோட ஒரு வழிக்குள்ள நீங்க போனீங்கன்னா இன்னொரு வழி அந்த கருப்பு மலைக்கு பின்னாடி போய் சேரும். என்ன, நம்ம காட்டுல அந்த மாதிரி குகை இருக்கா? நான் சொல்றது உண்மைதான். என் கூட வாங்க. அத சொல்லி குருவி மான ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போச்சு. மான் வேகமா அந்த குகைக்குள்ள போச்சு. ரொம்ப வேகமா அது ஓட ஆரம்பிச்சது. குகை ரொம்ப பெருசா இருந்துச்சு, இருட்டாவும் இருந்துச்சு. ஆனாலும் மான் அதோட முயற்சியை விடல. ரொம்ப வேகமா ஓடுச்சு. இந்த பக்கம் குரங்கு, கழுதைப்புலி, நரி எல்லாருமே சிங்கம் தான் அங்கிருந்து ஓடி வரத பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க. எங்க புலி மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. அந்த மான் எங்க போச்சு? இப்போ இந்த காட்டுக்கு நான் ராஜா பார்க்க போறேனே. சிங்கம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருந்துச்சு. 3 விலங்குகளும் சிங்கத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆனா அப்போ திடீர்னு பக்கத்திலே இருக்கிற குகைக்குள்ள இருந்து அந்த மான் வேகமா ஓடி வந்துச்சு. சிங்கம் வேகத்தை அதிகமாக்குச்சு. ஆனா மான் அதை விட வேகமா வந்து கடைசியில ஜெயிச்சிருச்சு. அதை பார்த்து விலங்குகள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. எல்லா விலங்குகளும் சந்தோஷத்துல குதிச்சாங்க. அப்போ சிங்கத்தோட கண்ணு கோவத்துல செவந்துச்சு. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. எனக்கு முன்னாடி இது எப்படி வந்துச்சு? ஏமாத்தினது நீதான். என்ன தள்ளி விட்ட. ரேஸ்ல நான் தோத்து போகணும்னு தானே? அதை கேட்ட எல்லா விலங்குகளும் ரொம்ப கோவமா சிங்கத்தை முறைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பறவைக்கு உதவி பண்ணது நல்லதா போச்சு. அதுக்கு நான் உதவி பண்ணதுனால இங்க வர்றதுக்கு வழி காட்டுச்சு. அதை கேட்டு சிங்கத்துக்கு ரொம்பவும் அவமானமா ஆயிடுச்சு. அது அங்கிருந்து கிளம்பிடுச்சு. ஜோட்டுமானே, இன்னைக்கு இது இருக்கல என்ன, இவனோட அடிமையா நாங்க இருந்திருக்கணுமே. சொல்றது சரிதான். மத்தவங்களுக்கு உதவி பண்ணா நமக்கு கஷ்டமே இருக்காது.